நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறேதுமில்லை. Objection, my lord. உரிமைதானே வெல்லும், நீதியின் பின்னே உங்கள் நீதி செல்லும். வாதம் சொல்லி தந்த எனக்கு வதமும் செய்ய தெரியும். பிடிவாதம் உன்னை கொல்லும், முன்னே பிழைத்துக் கொள்ள. அர்ஜுன், IPC அத்துப்படி பொய் சொல்வதில் PhD. ஓட்ட மேல ஓட்ட ஓ சட்டத்துல போட்ட. நீ சொல்லும் அந்த உண்மை இப்போ எங்க இருக்கு காட்ட. நீதி பின்னே போனா நீ நாதி அத்து போவ. தேதி குறைச்சுக்க, என் கையில தாண்டா நீ சாவ. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் காதல் பிடிபடும் சிறை. காத்திருப்பேன் நீ வரும் வரை, வருவாயா? பாசம் அது எதுவரை, பகை தோன்றும் நிலை வரும் வரை. பழி தீர்க்க நீ மறுமுறை எழுவாயா? தர்ம யுத்தம் ஆகஸ்ட் 6 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா, நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன். எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இங்கே வீடு ஏதாவது வாடகைக்கெல்லாம் யாரும் வீடு தர மாட்டாங்க. திரும்ப போயிருங்க. ஏன் நான் திரும்பி போகணும்? அது அப்படித்தான், போனா போயிருங்களேன். கிளம்புங்க. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கிறேங்க. வந்துட்டாரு வீடு கேள். போயா இன்னிட்டு வேடிக்கை பார்க்க. இந்த ஊர்ல எல்லாருமே இப்படித்தானா? ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சாமியோட உத்தரவு இல்லாம யாரும் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. சாமியா? எங்க பரமேஸ் ஐயா, அவரோட உத்தரவு இல்லாம எதுவும் நடக்காது. அவரை நான் பார்க்கலாமா? கிழக்கால போங்க, பெரிய வீடு அவரோடதுதான். தம்பி, வாங்க பாட்டி. என்ன பாட்டி? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க பாட்டி. காஞ்சனாவுக்கும் உனக்கும் பழக்கம் எப்படி? ஏன் பாட்டி? சொல்லுப்பா. குட் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி. நீ சொன்ன அவ கேப்பால. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவ மனசுக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வா. ஏன், என்னாச்சு பாட்டி? எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன பாட்டி நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். காஞ்சனாவை கூட்டிகிட்டு இன்னைக்கு சென்னைக்கு போயிடு. என்ன பாட்டி சொல்றீங்க? அவ உங்களை எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வந்திருக்கா. பிரச்சனை அது இல்லப்பா. அவளை பார்த்ததுல எங்களுக்கும் சந்தோஷம்தான். அவ எங்க கூடவே இருந்துட்டா பரவாயில்ல. ஆனா அவ அந்த இடத்துக்கு போகணுங்கிறாளே. எங்க சித்தியங்கோட்டைக்கா? ஆமா, அவங்க போக கூடாது. அங்க இருக்கிறவனுங்கள கொலகாரனுங்க. எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. கவலைப்படாதீங்க பாட்டி. காஞ்சனா கூட நானும் போறேன். அவளுக்கு எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். வேண்டாப்பா,
அங்க இருக்கிறவங்களோட சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. வம்ப தேடி வலிய போக வேண்டாம். அங்க எங்களுக்கு அப்புறம் எல்லாமே காஞ்சனாதான். அது அவளோட முடிஞ்சிடக்கூடாது. எங்க வம்சம் தொடரணும். அதுக்காகத்தான் அங்க போக வேண்டாம்னு சொல்றேன். அவளை போக விடாம நீ பாத்துக்கப்பா. உங்க கவலை எனக்கு புரியுது பாட்டி. காஞ்சனா கிட்ட இதை பத்தி நான் பேசுறேன். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. எப்படியோ அவ அந்த இடத்துக்கு போகாம இருந்தா அதுவே போதும். சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, கவலைப்படாம போங்க. கஷ்டமா இருக்கு பாட்டி. உங்க பயம் தேவையில்லாததுன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். எதுக்காக ஒழிஞ்சு வாழணும்? எனக்கும் ஆசை இருக்காதா? என்னோட பூர்வீகம் வாழ்ந்த மண்ணை மிதிக்க. ப்ளீஸ் பாட்டி, என்னை தடுக்காதீங்க. உங்க அனுமதி இல்லாம யார்கிட்டயும் கேட்காம என்னால அங்க போக முடியும். ஆனா நான் அதை விரும்பல. எனக்கு ஒன்னும் ஆகாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சந்தோஷமா அனுப்பி வைங்க பாட்டி, அது போதும். சுந்தர், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. விருப்பம் இருந்தா நீ என் கூட வரலாம். யார் தானே? நான் ரவிசங்கர், பரமேஷ் ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். ஏன் என்னத்துக்கு? நான் இந்த வில்லேஜோட விஏஓ. கவர்மெண்ட் என்ன அனுப்பியிருக்கு. அது விஷயமா நான் அவரை பார்க்கணும். ரமேஷா, 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 என்னாச்சு? என்ன மாமா? உன்னை கூப்பிட்டேன். எங்க அவன்? கவர்மெண்ட் தான் உடனங்க என்னன்னு கேட்டு அனுப்பு. நீ உள்ள போ. என்ன விஷயம்? எனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ஏற்பாடு பண்ண முடியுமா? தங்கி என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு கிராம நிர்வாகி. இந்த கிராமத்துக்கு தேவையானதை செய்ய சொல்லி அரசாங்கம் என்ன அனுப்பியிருக்கு. உங்க அரசாங்கம் எல்லாம் ஊர் எல்லை வரைக்கும் தான். இங்க இல்ல. எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புங்க. நான் திரும்பி போறதுக்காக வரல. எனக்கு உதவ முடியுமான்னு உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் வந்தேன். முடியாது. என்னால மட்டும் இல்ல, இந்த ஊர்ல யாராலையும் முடியாது. ஏன்? அவளோட கட்டளை. யாரு? காட்டு தேவதை, எங்க தெய்வம். வேத்தால் ஊருக்குள்ள தங்கறத அவ அனுமதிக்க மாட்டா. திரும்பி போறதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா உங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. நீ அண்ணாதையா பெரியவரே, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அப்பா இத பாருங்க, இங்க எதுவும் கிடைக்காது. யார்கிட்டயும் கேட்கவும் முடியாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். வந்த வழியா திரும்பி போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு மரியாதை. அனாவசியமா அவ கோபத்துக்கு ஆளாக வேண்டாம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுதான் உங்களுக்கு மரியாதை. அனாவசியமா அவ கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். பார்க்கலாம் வாழ் நெல்லு வா. போக சொல்லிட்டானா? என்ன? அதான் அந்த மந்திரக்கார பைய உன்னை ஊரை விட்டு போக சொல்லிட்டானா? பரமேஷா? அந்த மொட்டை தலையன்தான். ஆமா, அவர் யாரு? நான் இங்க இருக்க கூடாதான். என்ன ஏன் போக சொல்றாரு? ஏன் எல்லாரும் அவர் பேச்ச கேட்கணும்? பசி அறிஞ்ச மனச பயலுங்களுக்கு யோசிக்க அறிவில்லையே. என்னத்த செய்ய மந்திரத்தால கட்டி போட்டு வச்சிருக்கான் அந்த மகாபாவி. எதனால் அப்படி? சொன்னாலும் விளங்காது, கேட்டாலும் புரியாது. உண்மை ஒளிஞ்சில்ல கிடக்கு, அத தேடணும். விதி அதுக்கு தானே வகுத்து இருக்கு. நீங்க வித்தியாசமா இருக்கீங்க. உங்களால எனக்கு உதவ முடியுமா? உனக்கு இருக்க இடம் வேணும் அதானே? அத நான் தரேன். நீ என்ன விஷயமா வந்த அத சொல்லு. நான் ஒரு கிராம நிர்வாகி. அப்படின்னா இங்க உள்ளவங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறவன். முடியுமா உன்னால? ஏன் முடியாது? முடியாது. அந்த மொட்டையனை மீறி எதுவும் முடியாது. இந்த மண்ணு அடிமைப்பட்டு கிடக்குது. இத மீட்டெடுக்க ஒருத்தரால தான் முடியும். யாரது? அது என் எஜமானி, எங்க குலசாமி. அவ பாதம் படத்தான் இந்த மண்ணு காத்து கிடக்குது. அவ வருவா. அவ வந்தாதான் எல்லாத்துக்கும் விடிவு. நீங்க யார சொல்றீங்க? கூட வா, புரியும் போது தெரியும்.
எத்தனை நாள் தங்க போற? ஒர்க்க பொறுத்து இருக்கு. எப்படி இருந்தாலும் 1 வீக் ஆகும். சுந்தர் வர்றது தெம்பா தான் இருக்கு. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருப்ப அத்தை. உங்க கவலை எனக்கு புரியுது. நான் நல்லபடியா திரும்பி வருவேன். போதுமா? என்னை பத்தி கவலைப்படாம இருங்க. நீதான் பாட்டிய சமாதானப்படுத்தணும். நான் பாத்துக்கிறேன் அத்தை. காஞ்சனா, போலாமா? காஞ்சனா, அங்க போனதும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாத. அடிக்கடி பேசிக்கிட்டே இரு. எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க. ஓகே தாத்தா. சுந்தர், நீங்க 2 பேரும் சித்தையன் கோட்டை போனதும் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. அவங்க உதவி உங்களுக்கு தேவைப்படலாம். என்ன இன்ஃபார்ம் பண்ணி சார். பாட்டி, நான் கிளம்புறேன். சீக்கிரம் திரும்பிடுவேன் பாட்டி. என்னாலயும் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. நல்லபடியா போயிட்டு வான்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. காஞ்சனா, கொஞ்சம் இரு வரேன். நீ திரும்பி வர்ற வரைக்கும் இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னையும் சேர்த்துதான். நீ போயிட்டு வா. நான் போக கூடாது அவ்வளவுதானே? போகல. நான் சித்தையன் கோட்டை போகல. முதல்ல அது கீழே போடுங்க ப்ளீஸ் பாட்டி. நான் தான் போகலன்னு சொல்றேன்ல. நிஜமாத்தான் சொல்றியா? நான் சத்தியம் பண்ணட்டுமா? உன்னை நான் நம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Kanchana.